நாளைக்கு டைரக்டர் சிவா சாரோட பர்த்டே. அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக கங்குவா ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கங்குவாலேருந்து ஆல்ரெடி வந்த டீசர் கிளிம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை பயங்கரமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கு. ஏன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபயர் சாங் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. என்னதான் அந்த சாங்கை ஒரு சில பேர் வந்து ட்ரோல் பண்ணாலும் அந்த சாங் கேட்க நல்லா தான் இருக்குது. அந்த சாங் வந்து இப்போ யூடியூப்பில் 70 மில்லியன் வியூஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆக போகுது. நான் சொல்கிறது எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து. கங்குவாக்கான ஹைப்பு ஆரம்பத்துலேருந்தே பெரிய லெவலில் தான் இருக்குது. ஸோ அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒவ்வொரு அப்டேட்டையும் வந்து தாறுமாறாக கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரப்போகிற ட்ரெய்லர் படத்துக்கான ஹைப்பை எந்த அளவுக்கு ஏற்ற போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். விக்ரம் சாரோட தங்கலன் பட புக்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புக்கிங் வேறு லெவலில் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டேலே தங்கலன் 40 crore மேலே கலெக்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. படத்தோட ப்ரொமோஷனுக்காக நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவி டெலிகாஸ்ட் கிடையாது. வெறும் சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. சோஷியல் மீடியா வச்சு யங்ஸ்டர்ஸை கண்டிப்பாக வந்து தங்கலன் டீம் கவர் பண்ண முடியும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ், அதாவது நம்ம அப்பா அம்மா மாதிரியான ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் தங்கலன் கவர் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிவி டெலிகாஸ்ட் ஈவெண்ட் கண்டிப்பாக வேணும். ஆனால் அது கண்டிப்பாக இவங்க வந்து பண்ண மாட்டாங்க. இந்த ஈவெண்ட்லாம் நடக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படிங்கிறது நார்மல் ஆடியன்ஸில் போய் ரீச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் மட்டும்தான். ஏன்னா நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரோட வீட்லையுமே பார்ப்பாங்க. அதில் வந்து ஒரு சில நியூஸில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தான் இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால வேணா இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படின்றது நல்லாவே தெரியும். மேபி இந்த ப்ரோமோலாம் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் போடுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக எல்லா படத்துக்கும் பண்ணுறது தான். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். தங்கலனோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ தான் மஸ்ட் ரிவ்யூ. படத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது அந்த ரிவ்யூ தான். ஸோ ரிவ்யூ எந்த மாதிரி வரப்போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தங்கலன் டே 1ல் 40 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுன்றது என்னோட கணிப்பு. உங்களோட கணிப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பிரசாந்த் சாரோட அந்தகன் படம் ரிலீஸ் ஆன 2 நாளில் 2 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாட்டில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இது உண்மையிலே பெரிய கலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிரசாந்த் சாரோட இந்த அந்தகன் படத்துக்கு இவங்க பெருசாக எந்த ஒரு ப்ரமோஷனும் பண்ணல. இப்படி ஒரு படம் வருதுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியல. ஏன் அப்பாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பிரசாந்த் சாரோட படம்ன்றது தெரில. போஸ்டரை பார்த்துருக்காரு, என்னடா ஏதோ புது படம் வந்திருக்குன்ற மாதிரி என்கிட்ட கேட்டார். நான் வந்து பிரசாந்த் படம் பாது அப்படின்னு சொன்னேன். எது அந்த போஸ்டரில் இருக்கிறது பிரசாந்த் தான் சொல்லிட்டு எங்கள் அப்பாவே என்கிட்ட ஷாக்காக தான் கேட்டார். நான் ஆமாப்பா பிரசாந்த் தான்ப்பா அவருன்னு சொன்னேன். இந்த படத்துக்கு தான்ப்பா நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு தான் அந்தகனோட ரீச் ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி இருக்கும்போது 2 நாளில் 2 கோடிங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தங்கலன் என்னதான் ஆகஸ்ட் 15 வந்தாலும் அந்தகன் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இப்போ வந்து ஆடியன்ஸ் கிட்ட வாங்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்தகன் நிறைய ஸ்க்ரீன்ஸில் ரன் ஆகும். அண்ட் நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட SK23 படத்தில் பிஜு மேனன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இணைஞ்சிருக்காரு. இவரை நம்மள பல பேருக்கு நல்லாவே தெரியும். இவர் ஒரு ஃபேமஸ் மலையாள ஆக்டர். SK23ல் ஆல்ரெடியே விஜு ஜமால் விக்ராந்த்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணுறாரு. இவங்க எல்லாரையும் வச்சு ஏஆர் முருகதாஸ் சார் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாருன்றது நல்லாவே தெரியுது. இன்றைக்கி ஈவினிங் 7:21 வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித் சாரோட விடாமுயற்சி படத்துலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ரிலீஸ் பண்ண போகிறதா லைக்கா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட்டாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன அப்டேட்னு. அண்ட் ஃபைனலாக நம்ம தளபதியோட கோட்டு பட ஹிந்தி ரைட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜி ஸ்டுடியோ வந்து வாங்கியிருக்காங்க. ஜி ஸ்டுடியோ இது வரைக்கும் எந்த ஒரு சவுத் இந்தியன் படமும் ரிலீஸ் ஆகாத லெவலுக்கு நார்த் இந்தியாவில் பெரிய ப்ரொமோஷன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா கோட்டை. நம்ம விஜய் சாருக்கு ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாமே பெரிய பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணியிருந்தாலும் நார்த் இந்தியாவில் அவருடைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணது கிடையாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவரோட படம் மட்டும் இல்லை, எல்லா தமிழ் ஆக்டர்ஸோட படமும் தான் நான் சொல்கிறது. ஏன்னா நம்ம தமிழில் நல்ல நல்ல படமாக இருந்தால் கூட அந்த படம்லாம் ஹிந்தியில் பெருசாக கலெக்ஷன் பண்ணதுக்கான ரீசன் வந்துட்டு நம்ம ஆளுங்களோட படம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரே மாதத்துலேயே வந்துட்டு OTTக்கு வந்துடும். ஆனால் நார்த் இந்தியாவில் அப்படி படம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெருசாக ஸ்க்ரீன் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட ரூல்ஸ் படி நம்ம படம் தியேட்டரில் 2 மாதமாவது ரன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா OTTயில் நம்மளோட படம்லாம் ரிலீஸ் ஆகணும். ஸோ அதை இந்த தடவை கோட்டு கங்குவா தங்கலன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம தமிழ் படங்களுக்கு ஹிந்தியில் வராத கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக இந்த இயரில் வரப்போகிற தங்கலன் கங்குவா கோட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கோட் ரிலீஸ் ஆக இன்னும் 1 மாதம் கூட வந்து பார்த்திங்கன்னா சரியாக இல்லை. இவங்க வந்து ப்ரொமோஷனும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக ஸ்டார்ட் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் வந்து கோட்டோட ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. கோட் நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக தான் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம அஜித் சாரோட வலிமை மட்டும்தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்ஸ்லேயும் ரிலீஸ் ஆன ஒரே ஒரு படம். ஸோ இப்போ 2வதாக நம்ம கோட் படமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்ஸ்லேயும் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் கோட்டுக்கு ஃபர்ஸ்ட் டேயில் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கலெக்ஷனே நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி இவங்க ஏர்லி மார்னிங் ஷோஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஏர்லி மார்னிங் ஷோஸ் கொடுக்கலனாலுமே 30 crore கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டேலே TNல கலெக்ஷன் ஆகும். ஏன்னா அதுக்கு ரீசன் எல்லா தேட்டர்ஸ்லையுமே கோட் ரிலீஸ் ஆகிறதுனால தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கோட்டோட ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி ஆரம்பிக்க போகிறாங்கன்னு. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு கண்டென்ட்டுக்காக தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ சாரி, நான் இதை வந்துட்டு இப்போ கடைசியில் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. மார்வலுடைய டாக்டர் டூம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறதா
இங்கிலீஷ் சேனல்லேருந்து லோக்கல் சேனல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரூமராக ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. இது ரூமர் அப்படின்னு சொல்கிறத விட இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபார்ம் நியூஸ்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்த நியூஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடியே ரூசோ பிரதர்ஸோட வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் சார் வந்து கிரேமேன் படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அந்த ரூசோ பிரதர்ஸ் தான் இந்த டாக்டர் டூம் படத்துடைய டேரக்டர்ஸ். ஏன்னா கிரேமேன் படத்தில் நம்ம தனுஷ் சார் நடிக்கும்போது இவரோட ஆக்டிங்கை பார்த்து அவங்க 2 பேரும் அவர் மேலே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் தனுஷை வச்சுட்டு தனி ஃபிலிம் பண்ணலான்னு கூட வந்து பார்த்திங்கன்னா ஐடியாஸ்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் அவங்க இன்டர்வியூவில் வந்து பேசினதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரியான நியூஸ்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எது எப்படியோ நம்ம தனுஷ் சார் ஹாலிவுட்லலாம் நடித்தார் அப்படின்னா உண்மையிலே வேற லெவல் தான். அவர் ஆல்ரெடி ஹாலிவுட்டில் நடிச்சிட்டாரு. இருந்தாலும் மார்வல் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட படத்தில் அவர் நடிக்கும்போது உண்மையிலே கொலை மாசாக தான் இருக்கும். இந்த நியூஸ் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சம்பவம் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நியூஸ் வந்துட்டு இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத.